வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஜோதிடவாணி திருமதி ரமாபிரபா அவர்கள் 10ஆம் பாவமும் தொழில் யோகமும் சேவூரை சேர்ந்தவங்க. வாங்க சகோதரி, வாழ்த்துக்கள், பேசுங்க. வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனின் ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐயா, போற்றுகின்றேனே. அனைத்து குருமார்களுக்கும் என் தாய் தந்தை திருவடிகள் வணங்கி, இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தசாம்சமும் தொழில் யோகமும். ஒரு ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் லக்ன பாவத்துக்கு அடுத்தபடியாக நாம் எடுக்கிறது தசாம்ச பாவகம். தசாம்ச பாவகம் எதுக்காக அப்படின்னா, ஒருத்தனுக்கு எந்த வகையில் தொழில் அமையும், எதன் அடிப்படையில் அவன் அந்த ஜாதகருக்கு அடையாளம் கிடைக்கும். ஒரு வருமானம் இருந்தால் தான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போது இந்த தசாம்சம் மட்டுமே 10ஆம் பாவத்தில் தசாம்சத்தையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி பலம் கொண்டு ஒரு மனிதன் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தொழில் யோகம் என்பது லக்னத்திலிருந்து 10ஆம் இடம், சந்திரனிலிருந்து 10ஆம் இடம், சூரியனிலிருந்து 10ஆம் இடம், அதுபோல் நவாம்சத்தில் 10க்கு உடையவர் எந்த பாவகத்தில் உள்ளாரோ அந்த அதிபதியின் காரகத்துவ தொழிலை கண்டிப்பாக அந்த ஜாதகர் செய்வார். 8ஆம் இடமும் 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமாக வருவதால் அது சார்ந்த தொழிலையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்ன 8ஆம் இடம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த தொழிலை செய்வார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தொழில் செய்யறதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் காரகன் மட்டுமே. அந்த தொழிலில் அவர் சக்ஸஸ் ஆகிறாரா, அவருக்கு உண்டான பேர் புகழ் அங்கீகாரம் கிடைக்குதா அப்படிங்கிறது சூரியனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போது 10ஆம் பாவத்தை ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகங்களில் பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடங்கிறது முதலீடும், தொழில்காரகன் சனி பகவான், 2வது குரு அப்படிங்கிறது பெரும்பணம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது அவங்களுக்கு அடுத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய திசைகள் என்னென்னா, 6ஆம் இடத்து திசையோ 8ஆம் இடத்து திசையோ 12ஆம் இடத்து திசையோ வருதா, அதெல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ணணும். பொதுவாகவே பார்க்கும்போது என்னென்னா, ஒருத்தங்க தொழில் செய்யறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை எடுத்தாலுமே அஷ்டவர்க்க பரலில் பார்க்கும்போது என்னென்னா, அவங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடம் பாவக பரல் என்ன 30 பரலுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஒரு தொழிலை ஜெயிச்சிருவார். அது ராகு எது இருந்தாலும் சரி, சனி பகவான் இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொண்டு வந்து சேர்த்திடுவார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்னா, தசாம்சத்தில் பார்க்கும்போது என்னென்னா, 10ஆம் வர்க்க சக்கரத்தில் என்னென்னா தசாம்சத்தை நம்ம எடுத்துக்கலாம் தொழில் செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்போது தசாம்சத்தில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தசாம்ச லக்னாதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்தாலோ, அதாவது 6, 8, 12 மறையாமல் அஸ்தங்கத நீசம் அடையாமல் இருந்தால் அவரோட தொழில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நல்லாயிருக்கும். அந்த தசாம்சத்தில் 10ஆம் அதிபதியும் வலுவாக இருந்துச்சுன்னா அவர் தொழில் நல்ல ரேஞ்சுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற அமைப்பு. இதே 10ஆம் பாவ அதிபதி நீசமாக இருந்து தசாம்ச லக்னாதிபதி வலுவாக இருந்தால் ஆரம்ப காலகட்ட தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் இடையில பாதியில் கொஞ்சம் ஸ்லோவாகும், கொஞ்சம் கடன்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த இடத்துல என்னென்னா, நம்ம என்ன பண்ணும், வளர்ச்சி நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்னா அவங்க குடும்ப உறவுகளில் யாருக்கும் 10ஆம் அதிபதி வலுவாக இருக்குதோ, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசை யோகத்தை தரக்கூடிய திசையோ இல்லை 10ஆம் இடத்து திசையோ நடந்துட்டு இருக்கும்போது அவங்க பேரில் தொழிலை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் தசாம்சத்தில் 10ஆம் இடத்துல பாவகரங்கள் இருக்கும்போது அவர் விருப்பம் இல்லாமல் தான் அந்த தொழிலை ஏனோ தானே தான் செஞ்சிட்ருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, அவரோட பேரில் தொழில் இல்லாமல் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பேரில் நம்ம தொழில் எடுத்து செய்யலாம். 10ஆம் பாவத்தை ஆதிக்கம் செய்கின்ற கிரகங்கள் கொண்டு தொழில் நம்ம எடுக்கலாம். இப்போ 10ஆம் பாவத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா
அரசு நிர்வாகம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே ஒத்து வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருது. அதே மாதிரி அப்பா தொழில் செய்யலாம். ரெண்டாவது என்னென்னா 10ஆம் பாவத்தில் பார்க்கும்போது சந்திரன் தொடர்பு கொண்டுச்சு, இல்லை 10ஆம் பாவத்தில் தசாம்ச சக்கரத்தில் லக்னமோ 10ஆம் அதிபதியோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு சீட்டு பிடிக்கக்கூடிய தொழில். ரெண்டாவது உணவு சார்ந்த தொழில், இதெல்லாமே உங்களுக்கு ஒத்து வரும். ரெண்டாவது என்னென்னா சந்திரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா சந்திரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்கள் தொடர்புடைய தொழில்களும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள் கொடுத்துருது அப்படிங்கும்போது. ரெண்டாவது டெய்லியும் அழியக்கூடிய பொருட்கள், அதாவது ஃப்ரூட்ஸு, ரெண்டாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், இதெல்லாமே அவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருது. அதே மாதிரி 10ஆம் பாவகாதிபதி செவ்வாய் தொடர்பு வரும்போது என்னென்ன தொழில் செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று பில்டிங் மெட்டீரியல்ஸ் சார்ந்த துறைகள், இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள். ரெண்டாவது என்னென்னா ரியல் எஸ்டேட் அப்படிங்கும்போது என்னென்னா கமிஷனில் பண்ண முடியாது, அவர் ஒரு கார்டு வாங்கி அதில் பிரித்து போட்டு விற்கலாம், அது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருது. அதேமாதிரி இபி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி என்னென்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் சம்மந்தப்பட்ட கடை வைக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய தன்மைகளை கொடுத்துருது. டிரான்ஸ்போர்ட்டிங் சம்மந்தப்பட்டதும் கனரக வாகனம் சம்மந்தப்பட்டது. இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் கேட்பாங்க, ரிக்கு வண்டி வச்சுக்கலாமா, ரிக்கு வண்டி வாங்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போது அந்த ஜாத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கும்போது, எங்கே ராசி கட்டத்துலேயும் தசாம்ச கட்டத்துலேயும் செவ்வாய் வலுவாக இருக்கும்போது தாராளமாக அவங்க எடுத்து செய்யலாம், அந்த தொழிலை சக்ஸஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற அமைப்பு. ரெண்டாவது தசாம்ச சக்கரத்தில் ராசி கட்டத்துலேயும் புதன் வலுவாக இருக்கும்போது நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்று ஏஜென்சியின் அடிப்பில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலுமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது ஐடி சம்மந்தப்பட்ட தொழில் ஒத்து வரும், போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட துறைகள். ரெண்டாவது இங்கே புதனுடைய தொழிலை உட்காந்துட்ருக்கறனால இவங்களுக்குமே பிரிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே ஒத்து வரக்கூடிய தன்மைகளை கொடுத்துருது அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி 10ஆம் பாவகாதிபதி இந்த ஜாத்தில் பார்க்கும்போது என்னென்னா குருவான ஆதிக்கத்தில் உட்காரும்போது ஒரு ஸ்கூல் நடத்துறது, ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிறது, ஃபினான்ஸ் ஏதாச்சும் வைக்கிறது, இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே ஒத்து வரக்கூடிய தன்மைகளை கொடுத்துருது அப்படிங்கிறதான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10ஆம் பாவகாதிபதி சுக்கரனுடைய தொடர்பு வரும்போது என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிராஃபிக் டிசைனிங்கு, அனிமேஷன் சம்மந்தப்பட்டது, அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ், அந்த இப்போ செய்கிறாங்க இல்லைங்களா, கேக் ஐட்டம்ஸ், குக்கீஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு. ரெண்டாவது ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சம்மந்தப்பட்டது, ஃபேன்சி ஸ்டோரு, இது எல்லாமே அவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய தன்மைகள் கொடுத்துரும் அப்படிங்கிற அமைப்பு. இதே 10ஆம் பாகவதி சனி பகவானுடைய காலில் நிற்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு பொருள், அதாவது இப்போ என்னென்னா பழைய பிளாஸ்டிக் பொருள் வாங்கி புது பொருளாக உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தொழில் எடுத்து அவங்க செய்யலாம். அதே மாதிரி பழைய இரும்பு விற்கிறது, நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு 10ல் சனி இருக்குது, எந்த தொழிலுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பழைய பொருள், இப்போ நம்ம திருப்பூர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பழைய மிஷின் வாங்கி ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறது, அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் பிரித்து விற்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால பழையன புதியனா மாறக்கூடிய தொழில்கள் அனைத்துமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்து 10ஆம் அதிபதி ராகுவுடைய தொடர்பு வரும்போது என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இ-காமர்ஸு, ரெண்டாவது ஷேர் மார்க்கெட்டு, அடுத்து என்னென்னா தறித்தொழில் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போது நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போது இங்கே 10ஆம் பாவத்துலேயோ இல்லை 2ஆம் பாவத்துலேயோ ராகு தொடர்பு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த தொழிலெல்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் கேது தொடர்பு வரும்போது இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன, ஆன்மீகம் சார்ந்த துறைகள், ஒரு பூஜா ஸ்டோர் வைக்கிறது, ரெண்டாவது என்னென்னா இங்கே புக் ஸ்டோர் வைக்கிறது, ரெண்டாவது அதாவது என்னென்னா சித்தா மருத்துவம், மெடிசன்ஸ் வைக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதே கேதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங்கெல்லாம் கொஞ்சம் ஒத்து வருது. ஸோ அப்போ அதையும் நம்ம எடுத்து செய்யலாம், என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது வரும் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்னா ஒரு ஜாதகத்தில் தொழில் அமைப்புன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, சூரியன் சந்திரன் 10ஆம் பாவத்தில் வலுவாக இருந்தாலும் அவங்க தொழிலை சக்ஸஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் சனி குரு வலுவாக இருந்தாலுமே அவங்க தொழிலை சக்ஸஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். ஆமாம், அதே மாதிரி 10ஆம் பாவகாதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் அவங்க தன்னம்பிக்கையோட தொழில் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்னா ஒரு ஜாதகத்தில் என்னென்னா இப்போ தொழில் தொடங்கிட்டாங்க, அவங்களுக்கு தொழில் லாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னா,
ஒருத்தருக்கு சனி பகவான் அந்த இடத்துல பவர் இல்லை அப்படின்னா திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க தொழில் சக்ஸஸ் ஆகிடுறாங்க அப்படிங்கிறது நான் என்னோட அனுபவத்தில் நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. அடுத்தது டெய்லியுமே அவங்க ஆஃபீஸில் ஹனுமன் சாலிஷா போட்டுடலாம். அப்போ அந்த பாட்டு கேட்கும்போதும் அந்த மந்திரங்களை அவங்க திரும்ப திரும்ப சொல்லும்போதும் கண்டிப்பாக அவங்க தொழிலை சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் வலுவிழுக்கும் போது அந்த ஃபேன்சி பொருள் வந்து என்னென்னா சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குற போது அதுவுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ரெண்டாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, அது எப்படி மல்லிப்பூவும் நெல்லிக்காயும் கொண்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பூஜை பண்ணி ஒரு சக்கரை பொங்கல் தானம் கொடுத்துட்டு வரும்போது இன்னுமே அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது. நம்ம வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கஞ்சனூர் போகலாம், இல்லை ஸ்ரீரங்கம் போகலாம். அது கிரக வலுவை பொறுத்து நம்ம பலனை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா 10ஆம் பாவம் வாழ்க்கையில் நாம் எதை அடைய போகிறோம், எவ்வாறு தொழில் உயர்வு பெறலாம் என்பது எல்லாமே பார்க்கும்போது 10ஆம் பாவத்தை வச்சு நம்ம தொழில் சொல்லிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா நான் போட்ட ஒரு உதாரண ஜாதகத்தில் பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஆண் ஜாதகம் 25/5/1971 11:50க்கு பிறந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது என்னென்னா 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து என்னென்னா வலுவாக தான் உட்காந்துருக்கிறார், 4ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார். ஆனால் அம்ச கட்டத்தில் பார்க்கும்போது என்னென்னா தசாம்ச கட்டத்தில் பார்க்கும்போது என்னென்னா இதே 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சனியும் வலுவாக தான் உட்காந்துருக்குறாங்க. உச்சமாக உட்காந்துருக்காரு மகர லக்னத்தில். ஆனால் அவருக்கு தொழில் நஷ்டம். எதனால் தொழில் நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது அவரோட ஜாதகத்தில் பார்க்கும்போது சனி பகவான் பூஷ நட்சத்திரம் முடக்க நட்சத்திரமாக போச்சு. அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் தொழில் எடுக்கும்போது இது எல்லாமே பார்க்கணும், திதிசூன்யம் முடக்கம் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம தொழில் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பையும் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னென்னா இன்னொரு ஜாதகம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 22/11/1982 8:30 திருவோண நட்சத்திரம். ஆனால் இந்த இடத்துல முடக்கே திருவோணமாக வந்திருக்குது. ஆனால் அம்சக்கட்டத்தில் பார்க்கும்போது என்னென்னா 10ஆம் பாவதி புதன் வந்து என்னென்னா வலுவாக உட்காந்துட்டாரு, சுக்கரனும் ராகும் சேர்ந்து உட்காந்துருக்கறனால அவர் பொறுத்த நான் பார்த்தோன்னுமே சொன்னேன் என்ன இப்படி புதன் வந்து நீசமாக உட்காந்துருக்குது ராசி கட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தசாம்சத்தில் அவர் வந்து என்னென்னா கண்ணில் உட்காந்து சிறப்பாக உட்காந்துருக்கிறாரு. ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது என்னென்னா அவர் வந்து என்னென்னா கருப்பட்டி வியாபாரம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார் நான் பல லட்சங்கள் இதில் சம்பாதிக்கிறேங்க. அப்போ இந்த இடத்துல முடக்குன்னு நான் மட்டும் பார்க்காம நம்ம தீர ஆராய்ஞ்சு தான் ஒரு ஜாதகருக்கு இந்த தொழில் செஞ்சால் நம்ம சக்ஸஸ் ஆகலாம், இந்த காட்டிலேருந்து இந்த காலகட்டங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி என்னென்னா இப்போ நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம், ஒருத்தவங்க வர்றாங்க நான் தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதாவது வந்து என்னென்னா இப்போது இரட்டைப்படை ராசிகளில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் போது கண்டிப்பாக அவங்க தொழிலை ஜெயிச்சிருவாங்க. ஒத்தைப்படை ராசிகளில் திசை நடத்தும் போது அவங்க தொழில் செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் பொறுமையாக இருங்க, இந்த திசை முடியட்டும், இல்லை இந்த புத்தி முடியட்டும், அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க தொழிலை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு தொழில் அப்படிங்கும்போது நம்ம கணக்கு எடுக்கும்போது இது எல்லாம் பார்த்து தான் முடிவெடுத்து பண்ணணும். அப்போது இது எடுத்து கொடுக்கும்போது என்னென்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டும் நல்ல லெவலுக்கு போயிடுவாங்க, நம்மளுக்கும் ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருது அப்படிங்கிற அமைப்பு. என் பேர் வந்து ரமா பிரபா, சேவூர் மகாலட்சுமி ஜோதிர் நிலையம் என்னோடய ஆஃபீஸை நான் 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதே போக என்னென்னா நான் அஷ்டமங்கல பிரசன்னம், சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் இது எல்லாமே பார்த்துட்ருக்கேன். ஜாதகம் எழுதி கொடுத்துட்ருக்கேன். 10 வருஷமாக சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் அப்படிங்கும்போது என்னென்னா 9791336389. இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த திருப்பூர் சகோதரிகள் லலிதாம்பிகை ஈஸ்வரி அவங்களுக்கும் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இன்னும் மேலும் மேலும் இந்த திருப்பூர் சகோதரிகள் மாநாடு முன்னேற வாழ்த்துக்களும். உச்சிஷ்ட மகா கணபதி எல்லாருக்கும் நன்மையை நினைத்தது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கட்டும், நல்லதே நடக்கணும், வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சகோதரி. மிக அருமையாக தொழில் ஸ்தானத்தை பற்றி பேசினிருக்கீங்க. 10ஆம் பாவம் தொழிலில் வந்து இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். 10ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு நஷ்டத்தை சந்திப்பாங்க. அதில் அனுபவப்பட்டவன் நானும் இருக்கேன். அதனால் வாழ்த்துக்கள் சகோதரி. மேலும் உங்களுடைய ஜோதிட கலை வளரணும், எல்லாத்தோட ஜோதிட கலையும் வளரணும். அடுத்தடுத்து மீட்டிங்க்கு வாங்க, அடுத்தடுத்து கருத்துக்கள் வந்து உங்கள் கருத்துக்களை எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்குங்க. நன்றி சகோதரிகள். திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ரமா பிரபா அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது.
மேடம் ரொம்ப பிஸி. அதாவது எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. 9 10 பேர் எப்படியும் அவங்க ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிஸி. இந்த பிஸி செட்யூலில் வந்து இங்கே பேசுகிறதே ரொம்ப நன்றி மேடம். இல்லை மேடம். வாங்க அடுத்தடுத்த மீட்டிங்கில் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக.